தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம குறிப்பாக நான் பதவியேற்றப்போ சொன்னேன், எல்லா தேர்வுகளையும் நம்ம உரிய நேரத்தில் நடத்துவோம், அது மாதிரி முடிவுகளையும் உரிய நேரத்தில் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஏறக்குறைய கடந்த 14 தேர்வுகள் நம்ம நோட்டிஃபிகேஷன் சொன்ன தேதியிலே போட்டிருக்கோம். தேர்வுகளில் OMR ஷீட்டை எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது, அந்த OMR ஷீட்டில் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எடுத்துட்டு அதில் என்னென்ன பாதுகாப்பு அம்சங்கள்லாம் சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம சில முன்முடிவுகள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி நம்ம டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், மாணவர்கள் எழுதுகிற பேப்பரை எப்படி திருத்தினா அந்த மதிப்பெண் இருந்துட்டு குளறுபடி இல்லாமல் சரியான மதிப்பெண் அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்கும் நம்ம பல எண்ணங்கள் வச்சு திட்டங்கள் போட்டுட்ருக்கோம். அதை பற்றிலாம் நாங்கள் இதில் அவங்களுக்கு சொல்ல இருக்கோம். தமிழ்நாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குது, அதில் நமக்கு என்ன நன்மை வந்தது, அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்ல இருக்கோம். இதில் புதிய கல்விக் கொள்கையை பற்றி ஏதாவது ஆலோசனை நடத்துது? இது தேர்வு குறித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். இதில் எக்ஸாம் சென்டர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருந்துட்டு நிறைய பேசுவோம். இது இருந்துட்டு தொடர்ந்து நடக்கக்கூடிய மீட்டிங். அதனால் அந்தந்த கரண்ட் டாபிக் எதுவோ அதை நம்ம பேசிட்டு இருப்போம். இன்றைக்கி நாங்கள் மெயினாக எக்ஸாம்ஸ், டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் எப்படி நல்லா நடத்துறது, OMR ஷீட் எப்படி மேம்படுத்துறது, அது மூலம் பல சப்ஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி அதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பல சப்ஜெக்ட் பேசுறதுக்கு இருக்கும். அது உள்ள நம்ம மெம்பர்ஸ்க்கு விவாதம் பண்ணுவோம். மத்திய அரசு தேர்வாணையம் நடத்துகிற தேர்வு ஆணையங்களில் நிறைய சென்டர்ஸ் போடும்போது நேஷனல் லெவல் எக்ஸாம்பிள் இருந்தாலும் தமிழ்நாட்டை கடந்தும் சென்டர்ஸ் போடுறாங்க. ஸோ தமிழ்நாட்டு மாணவர்களோ நிறைய பாதிக்கப்படுற மாதிரி அதை குறித்து தமிழ்நாடு சார்பாக வைக்கப்படுமா கோரிக்கைகளோ? இதில் டிஸ்கஷனில் மெயினாக நம்ம மாணவர்களுக்கு எப்படி இந்த தேர்வுகள் வசதியாக இருக்குங்கிறக்காக நம்ம பேசுகிறோம். அதில் இந்த ஆஸ்பெக்ட் நம்ம பேசுவோம், எல்லா ஆஸ்பெக்டும் கலந்து பேசுவோம். இந்த கூட்டம் 2 நாள் நடக்குது. இதில் 12 மாநிலங்கள்லேருந்து தலைவர்கள் இங்கே வந்து கலந்துக்கிட்டு